இன்றைக்கு எத்தனை பேர் 100% மனிதனாக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் 100% நம்மில் யாரும் கடவுளாக இருந்தது இல்லை. அவருடைய சாயலா இருக்கிறோம், அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறோம், ஆனாலும் 100% நாம் கடவுள் அல்ல. ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போய்கொண்டிருக்கிற இந்த பாதையிலே பாவங்களிலே விழும்போதும் பலவீனத்திலே தவித்துக் கொண்டிருக்கும் போதும் நாம் சிந்திக்கிறோம், ஐயோ இதை விட்டு எப்படி சரியாகி வெளியே வருவது என்று சொல்லி, இதை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி எத்தனையோ முறை நாம் போராடி இருக்கிறோம். ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள், நாம் 100% மனுஷராய் இருக்கும் பொழுதே நாம் தேவ சாயலாய் இருக்கிறோம் என்பதனாலும், கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்பதனால், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதனாலும், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் தங்கி இருப்பதாலும், நாம் பாவத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள் ஒரு வலியும் ஒரு வேதனையும் வருகிறது. ஐயோ இந்த பாவம் என்னை மேற்கொண்டு விடக்கூடாது, இந்த பாவத்தில் இருந்தால் தேவன் என்னோடு இருக்க மாட்டார், நான் தேவனை விட்டு விலகி போய்விடுவேன், தேவனுடைய பிரசனத்தை இழந்து போய்விடுவேன் என்று சொல்லி எத்தனை நாட்கள் நாம் பரிதபித்திருக்கிறோம் இந்த உலகத்தில். ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது அவர் 100% மனுஷனாகவும் 100% கடவுளாகவும் வாழ்ந்தார். அப்பொழுது அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட அன்றைய தினத்திலே அவர் 100% கடவுளாகவே இருந்தார். 100% கடவுளாக இருந்தவர் மேல் எல்லா பாவங்களும் சுமத்தப்பட்டது என்றால், எல்லா குற்றங்களும், எல்லா இழிவுகளும், எல்லா நிந்தைகளும், எல்லா நோய்களும் சுமத்தப்பட்டது என்றால், அந்த கடவுளால் எப்படி பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்பொழுது அவர் எந்த விதமான வேதனையை அனுபவித்திருப்பார் யோசித்து பாருங்கள். தன்னுடைய பரம பிதாவினுடைய தொடர்பை இழந்து, ஐயோ அவரோடு அந்த கனெக்ஷன் இழந்து, அப்ப அந்த ஆவியை இழந்து தேவனோடு பேசுவது நின்று போனது. ஓ ரீஹா லாரா, glory to God, glory to God. ஒரு விஷயம் நினைத்து பாருங்கள், பரலோக பிதாவினுடைய அன்பை இழந்து, அவருடைய முகம் மறைக்கப்பட்டு, அவருடைய தொடர்பு அறுக்கப்பட்டு, எல்லா கனெக்ஷனும் கட்டான அந்த நேரத்திலே 100% கடவுளாக இருந்த நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைத்து பாருங்கள். அவர் எப்படி பரிதபித்திருப்பார். ஒருபோதும் தன்னுடைய மாம்சத்தில் செய்யாத தவறுக்காய், தன்னுடைய மாம்சத்தினாலே செய்யாத பாவத்திற்காய், யாரோ ஒருவர் செய்த, யாரோ செய்த குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து கொண்டது நிமித்தம் பரலோக பிதாவுடைய தொடர்பை அன்று அவர் இழந்த போது அவர் எப்படியாய் துடித்து தவித்திருப்பார். ஒரு விஷயம், அந்த வேதனை நினைவு கூர்ந்து பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது எல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திலே அதிகமாக இருக்கும்போது, ஒரு சலனம் வந்தாலோ, ஒரு பாவம் நமக்கு எதிராக நின்றாலோ, நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஐயோ இந்த பக்கம் தேவன், இந்த பக்கம் பாவம், இந்த பக்கம் பலகீனம், இந்த பக்கம் ஆண்டவர், இந்த பக்கம் சத்ரு, இந்த பக்கம் ஆவியானவர். நான் எதை சூஸ் பண்ணுவேன்? எதை தேர்ந்தெடுப்பேன்? இந்த பலகீனம் என்னை மேற்கொள்கிறதே, நான் எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லி கதறி அழுத தருணங்களை நினைத்து பாருங்கள். ஓ நம்முடைய தேவன் இவை எல்லாவற்றையும் கடந்து கல்வாரி சிலுவையிலே ஜெயம் சிறந்தார். அந்த தேவனால் உங்களுக்காக பரிதபிக்க முடியும். அந்த தேவனால் உங்கள் பலவீனங்களை அறிந்து கொள்ள முடியும். இதோ நம்முடைய பலவீனங்களுக்காய் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் ஒருவர் நமக்காக உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை விட்டு வெளியே வராமல் தவிக்கும் போது நம்மை அருவருக்காமல், நம்மை குற்றப்படுத்தாமல், நம்முடைய பலவீனங்களுக்காய் பரிந்து பேசுகிற, பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்குண்டு. ஏனெனில் அவர் அந்த வழியை கடந்து சென்றிருக்கிறார். அவர் அதை ருசி பார்த்திருக்கிறார். உங்களுக்கும் இன்று அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த நாளிலே நம்மை நெருக்கி நிற்கிற இந்த பாவங்களை விட்டு, இந்த அக்கிரமங்களை உதறி தள்ளிவிட்டு நாம் அவரை நோக்கி முன்னேறி ஓட நம்மால் முடியும், நம்மால் கூடும். இந்த சாயங்கால வேளையிலே உங்களுக்கு வருகிற நற்செய்தி, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவைகள் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. உங்களால் இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த நற்செய்தியை கூறிக்கொள்கிறேன். God bless you. Thank you. Thank you.